வணக்கம். புள்ளிக்குட்டா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்றோம்னா, பப்பீஸ வளர்க்க எவ்வளோ செலவாகும் என்னன்னு பேசலாம். ஏன்னா நெறைய பேரு சீப்பா புள்ளிக்குட்டா கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அது எதுக்கு சீப்பா வாங்குறாங்கன்னு தெரியல எனக்கு. வாங்குனாலும் அத வளர்க்கறதுக்கான செலவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அத நான் சொல்றேன் நானு. ஒரு புள்ளிக்குட்டா நீங்க வாங்கி வளர்க்கணும்னா, ஒரு நாளைக்கு ரூ. 100 செலவு பண்ணி ஆகணும். அதுவும் பப்பிலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய இந்த மல்டி விட்டமின்ஸு, சப்ளிமெண்ட்ஸு இதெல்லாம் நெறைய குடுக்கணும். அப்பதான் ஓரளவுக்கு அது தாங்கும். ஏன்னா இது நாட்டு நாய் தான் சொல்றேன். நாட்டு நாய் தான் ஓகே. பட் ஆனா அது சைஸ் இருக்கு இல்லைங்களா? இது 80 கிலோ, 100 கிலோ வர நாய் இது. அதுக்கு நம்ம அந்த அளவு சப்ளிமெண்ட்ஸ் குடுத்தா தான் அது போன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 2 இயர் முதல் 2 வருஷத்துக்காவது நம்ம நெறைய சப்போர்ட் பண்ணி ஆகணும். நம்ம கொஞ்சம் செலவு பார்க்காம பண்ணா தான் அது அந்த சைஸ் கிடைக்கும் நமக்கு. நல்ல அந்த போனு, ஸ்ட்ரக்சர்லாம் வரும். அ அதனால நம்ம சீப்பா நீங்க வாங்கிட்டு போயிட்டா, நீங்க செலவு பண்றது அத விட பாரமா இருக்கும். இன்னொன்னு இருக்கு. அது மாரி வாங்குறப்ப நீங்க சீப்பா வாங்குனீங்கன்னா, அது நீங்க நெனைக்கிற மாரி வராது. தெருநாய் மாரி தான் வந்து நிக்கும். நான் உங்கள ரொம்ப காஸ்ட்லியா வாங்க சொல்லல யாரையும். ஒரு ஆவரேஜ் பிரைஸ் ஒரு 20, 25 இது மாரி வாங்குங்க. ஒரு 25 ரேஞ்ச்லாம் வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நிக்கும். நீங்க ரூ. 10,000 15,000லாம் வாங்குனீங்கன்னா, அது அ லைனேஜ் பாருங்க. அது ஓகே குடுக்கலாம். ஓகே நல்ல யாராவது ஓகேன்னு குடுக்கலாம். லைனேஜ்லாம் பாருங்க. லைனேஜ் பார்த்து வாங்குங்க. ஏன்னா இதுல நீங்க வாங்கிட்டு போயிட்டு அது நல்லா வரலன்னா வேஸ்ட் அது. இந்த பப்பி நல்லா வரலன்னா அதனால தான் நான் லைனேஜ் பார்க்க சொல்றது. அதோட பேரண்ட்ஸு அது முன்னாடி உள்ளலாம் பாருங்க அந்த சைஸ் இருக்குமா? வருமான்ட்டு. ஏன்னா நீங்க வாங்கிட்டு போயிட்டு அது வரலன்னா அது ஏன்னா 10 வருஷம் இருந்துன்னு வச்சுக்கங்களேன். இது இப்ப வாங்கிட்டு போயிட்டு நீங்க 6 மாசம், 1 வருஷமா வளர்த்துட்டு நீங்க குடுக்குற விஷயம் இல்ல. 10 வருஷம் கூட இருக்கிற விஷயம். அத ஃபர்ஸ்ட்டு முடிவு பண்ணீங்க. இந்த புள்ளிக்குட்டா வாங்குறீங்கன்னா, அத ஃபர்ஸ்ட்டு பாத்துங்க. ஏன்னா நெறைய பேர் வாங்கிட்டு இது பெருசானோனே அவங்களாட்டி வளர்க்க முடியல. ஏகப்பட்ட ப்ராப்ளமு. ஏன்னா இது சைஸ் பெருசாயிடுச்சுன்னா சவுண்ட் குலைக்கிறதா இருக்கட்டும், இழுக்கிறது. அது மாரிலாம் அவங்களால சமாளிக்க முடியாம அவங்க திரும்ப யார்ட்டயாவது குடுக்கலாமான்னு கேட்குறாங்க. இது மாரி நெறைய பிரச்சனை ஆகுது. அதனால நீங்க புள்ளிக்குட்டாலாம் வாங்கணும்னா 10 இயர்ஸ் கமிட்மெண்ட் ஓகே நம்ம தான் வளர்த்தாகணும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டு, நம்மகிட்ட வளர்க்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு பிளான் பண்ணா மட்டும் வாங்குங்க. சும்மா நாய வாங்கிட்டு பப்பிலாம் இருக்கிறப்ப ஆசையா தான் இருக்கும். நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப, என்னடா நல்ல சைஸா இருக்கு வாங்குவோம், வளர்க்குவோம்னு தோணும். பட் ஆனா அது வளர்க்குறப்ப தான் தெரியும் அதோட கஷ்ட நஷ்டங்கள். ஸோ நல்ல ப்ரீடு தான். பட் ஆனா அ சில சமயம் அன்கண்ட்ரோலபிளா ஆவாங்க அவ்வளோதான். அதர்வைஸ் ஃபேமிலிக்குலாம் நல்ல பெட்டான ப்ரீடு. ம். இதுதான் நான் சொன்னேன். இந்த பிரைஸிங் தான். பிரைஸ் வந்து நீங்க பார்த்துங்க. ஏன்னா செலவு நீங்க வாங்கிட்டு இதுக்கான செலவுகளே நீங்க பண்ணியே ஆகணும். ஒரு நாளைக்கு ரூ. 100 பண்ணா தான் அது வரும். ஸோ அதனால தான் என்ன சொல்றேன்னா, செலவு பண்ணலாம் ஓகே. நான் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க கான்ஃபிடென்ட்டா ஆன அப்புறம் வாங்குங்க. தயவு செய்து வாங்கிட்டு யோசிக்காதீங்க. வாங்குறதுக்கு முன்னாடியே யோசிங்க. வாங்கலாமா வேணாமான்ட்டு. வாங்குன அப்புறம் இத வளர்க்கலாமா 1 இயர், 2 இயர்ஸ் ஆன அப்புறம் நெறைய பேர் எனக்கு தெரியுது. குடுத்துடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணீங்க. இது முடியுமா? முடியாதான்ட்டு. ஏன்னா அந்த ப்ரீட நம்ம போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. ஸோ அதனால இதுக்கு எல்லாமே ஓகேன்னா, ஒரு பப்பி எடுத்து வாங்கி வளங்க. தேங்க் யூ.